ஜீ தமிழ் டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய சரிகமபா சீனியர் சீசன் 5ல இப்ப கடந்த வாரம் நடந்து முடிஞ்ச டவுன் பஸ் சுற்றுல இனியாவுக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. அதை பத்தி இனியாவோட அப்பா ராஜகுமாரன் எமோஷனல் சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. சரிகமபா சீனியர் சீசன் 5ல ஒரு முக்கியமான போட்டியாளர் கலந்து வரக்கூடியவங்க தான் தேவயானவர்கள மகளா இருக்கக்கூடிய இனியா. ஒரு வாரமும் இவங்க பாடக்கூடிய பாடல் ஜட்ஜஸ் கிட்ட ஒரு மிகப்பெரிய அப்ளாஸ் வாங்கி கொடுக்குது. அப்படி இருக்கும்போது டவுன் பஸ் சுற்றுல என்ன மச்சான் திரைப்படத்தை இவங்க பாடின பாடல்ல ஒரு சில கரெக்ஷன்ஸை ஜட்ஜஸ் சொன்னாங்க. அது மூலயமா ஸ்கோர் முழுமையா கொடுக்காம ஸ்கோர் ஹைப் பண்ணி வச்சிட்டாரு சீனிவாஸ் சார். இன்னொரு பக்கம் மற்ற போட்டியில கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கல. பவித்ரா, சுஷாந்திகா, செந்தமிழன் இப்படி எல்லாருமே ஓரளவுக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கிட்டாங்க. இனியா கொஞ்சம் ஏமாற்றத்தோட அந்த ஸ்டேஜ்ல இறங்கி போனதை நம்ம பார்க்க முடியுது. இந்த நிலையில இனியாவோட அப்பாவா இருக்கக்கூடிய ராஜகுமாரன் கடந்த சில வாரமும் நடந்த ஒரு சுற்றுல சீஃப் கெஸ்டா வந்திருந்தாரு. அப்ப தான் பொண்ணை பாடுறதை பார்த்துட்டு பயங்கர எமோஷனலா ஃபீல் பண்ணாரு. தேவயானே அவங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருந்தாரு. அப்படிப்பட்ட ராஜகுமாரன் தான் பொண்ணுக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்காத பத்தி எமோஷனலா ஒரு சைடில் என்ன பண்ணியிருக்காருன்னா, எல்லா வாரமும் சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவோம்னு சொல்ல முடியாது. ஒரு சில வாரங்கள் சில சர்க்கிள்கள் ஏற்படலாம். அப்படிதான் என் பொண்ணுக்கு நடந்திருக்கு. ஒருவேளை அவங்க செலக்ட் பண்ண சாங் அப்படியானோ தெரியல. எல்லா வாரமும் ஜட்ஜஸ் கிட்ட அப்ளாஸ் வாங்கிட்டா அப்ப யார் தான் ஹெல்மெட் ஆக முடியும்? ஒருவேளை என் பொண்ணுக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்காம அவங்க டேஞ்சர் ஜோன் போயிட்டு அது மூலமா ஹெல்மெட் ஆனா கூட நான் வருத்தப்பட மாட்டேன். அவங்க இந்த அளவுக்கு பெரிய விஷயம். மற்ற நடிகரோட மகள் மாதிரி இல்லாம நடிக்க தான் போவேன் அப்படின்னு இல்லாம தன்னோட திறமை மூலியமா அவங்க பாடணும் முடிவெடுத்ததே பெரிய விஷயம். அது நான் எப்பவுமே கடைசி வரைக்கும் உறுதுணையா இருப்போம். நான் இருக்கணும் இல்லையோ என்னோட மனைவி தேவயானி கண்டிப்பா அவங்க பொண்ணு இனியாவுக்கு லைஃப் லாங் ஒரு உறுதுணையா இருக்க தான் போறாங்க. சரிகமபா மேடை இல்லைன்னா அதுக்கு அடுத்த மேடையிலாவது கண்டிப்பா இனியா அவங்களோட திறமையை காமிச்சு பெரியலா வருவாங்க. அதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியா இந்த சரிகமபா மேடையை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. திறமை இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் சரிகமபா மேடை ஒரு சரியான அங்கீகாரத்தை கொடுத்து அனுப்பி வச்சிருக்கு. அதுக்கு என் பொண்ணும் ஒரு விதிவிலக்கு இல்லை அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்குவேன். வரக்கூடிய வாரங்கள்ல அவனோட பெர்ஃபார்மன்ஸை இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி விஷயங்களை பண்ணும்போது கண்டிப்பாக மற்ற வாரங்களை கம்பேர் பண்ணும்போது அடுத்த வாரம் சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஜட்ஜஸை இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குங்கிற மாதிரியும் ராஜகுமாரன் அவர்கள் சில விஷயங்களை தன்னோட பொண்ணு இனியா கடந்த வாரம் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்காத பற்றி எமோஷனலாக ஷேர் பண்ணியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, கலைஞர் தொலைக்காட்சியில் கடந்த ஒரு 4 மாதம் முடி ஆரம்பிக்கப்பட்ட சீரியல் தான் மீனாட்சி சுந்தரம். எஸ்.வி. சேகர் இந்த சீரியல்ல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சு வந்துட்டு இருந்தாரு. இந்த சீரியல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 100 நாட்கள் முடிஞ்ச நிலையில இப்ப இந்த சீரியல் முடிவுக்கு வரப்போகுதாம். ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சீரியல் ஆகஸ்ட் 23ஆம் தேதியோட இந்த வார இறுதியில இந்த சீரியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போறாங்க. 76 வயசான எஸ்.வி. சேகர் 26 வயசு ஆகக்கூடிய சோபனாவை திருமணம் பண்ற மாதிரி தான் இந்த கதைக்கெல்லாம் அமைஞ்சிருக்குது. ஆனா பார்வையாளர் மத்தியில இந்த சீரியலுக்கு பெரிய எதிர்பார்ப்பு கிடைக்கல. அந்த ஒரு காரணத்தால தான் 4 மாசங்கள் முடிஞ்ச நிலையில இந்த சீரியலை இப்ப முடிவு கொண்டு வர போறதாகவும் ஆகஸ்ட் 23ஆம் தேதி இந்த சீரியலுக்கான பரபரப்பான கிளைமேக்ஸ் காட்சி இடம்பெற போறதாகவும் தகவல் கிடைச்சிருக்குது. இந்த சீரியலை எத்தனை பேர் பாக்குறாங்கன்னு தெரியல. ஆனா அப்படி பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கு இது ஏமாற்றம் தான். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.